வணக்கம், உங்கள் மீனவன். நம்ம சிவகங்கை மக்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் நம்ம சொல்ல போகிறோம். நம்மளுடைய உங்கள் மீனவன் சிவகங்கைக்கு வருது. எங்கேனா நம்ம உழவர் சந்தை கிட்ட தான். அங்கனிக்கில் வந்துக்கிட்டு நம்ம உங்கள் மீனவன் உங்கள் மீனவன் கடை வருது. அதுக்கான வேலை எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம போய் கடையை பார்த்தோம். போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு நான் கடையை காமிக்கிறேன், பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. நம்ம மெயினாக மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்ச உடனே நம்ம கடை ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறக்காண்டி தான் எல்லாரும் வெயிட்டிங்கில் இருந்தோம். நாளைக்கு மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு விசைப்படகு எல்லாம் கடலுக்கு போகும்போது நிறைய வெரைட்டி மீன்கள் நாங்கள் கொடுக்கலாம்னு சொல்லித்தான் இந்த இடையில எதுவுமே ஓப்பனிங் வைக்காம நம்ம வெயிட்டிங்கில் இருந்தோம். அடுத்தடுத்து கடைகள் வருது. அடுத்த வாரம் சிவகங்கை, அதுக்கு அடுத்த வாரம் கோயம்புத்தூர், இப்படி நம்ம அடுத்தடுத்து கடைகள் நம்ம திறக்க போகிறோம். தொடர்ந்து மீன்பிடி தடைக்காலம் 2 மாதம் போனனால மீன்கள் நிறைய வெரைட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறக்காண்டி அப்படியே நம்ம உங்கள் மீனவனை நிப்பாட்டி வச்சுருந்தோம். இப்படி மறுபடியும் அடுத்து இன்னும் ஒரு 5 கடை திறக்கிறதுக்கு தயாராக இருக்குது. விரைவில் நம்ம கடையை அடுத்தடுத்து திறந்துக்கிட்டே வர போகிறோம். கடை எப்படி வந்திருக்கு, இப்போ தான் பெயிண்டிங்னு எல்லா ஒர்க்குமே நடந்துக்கிட்டு இருக்கு. கடை எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. மறக்காம அடுத்த சனிக்கிழமை நம்ம கடை திறக்கிறோம். எல்லாருமே வந்துருங்க. சிவகங்கையை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுமே நிறைய வெரைட்டி மீன், மெயினாக பிரான் ஆஃபராக கொடுக்கலான்னு பிளான் போட்டிருக்கோம். பிரான் திருவிழா தான், வாங்க பார்ப்போம். இறால் கொடுக்கலாம்னு இருக்கோம். டைகர் பிரான் மீடியம் சைஸ் கொடுக்கலாம்னு இருக்கிறோம். இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா எதுல போய் சும்மா கேம் கட் பண்ணாங்கன்னா இப்படி ஒதுக்கி விடுறாங்களா, அது கீழே விழுந்தோடனே கீழே ஒரு பக்கெட் இருக்கும். அதுக்கு நம்ம கவரும் வச்சுருவோம். அந்த பக்கெட்டுக்குள்ளே போய் விழுந்த உடனே நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சோம்னா அந்த கவரை மூட்டையை போட்டு நம்ம நீங்கள் கார்பரேட் செய்யலாம் அவங்க தூக்கிட்டு அவங்க எடுத்துட்டு போவாங்க. அவங்கள்ட்ட தூக்கி கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி நம்ம தண்ணி நீங்க அதை மட்டும் அவர்கிட்ட சொன்னாலே இன்னைக்கு ஏற்ற வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை அடைச்சுட்டாங்க. ரெடி பண்ணியிருக்கிறேன். வண்டி ரெடி பண்ணி இன்னைக்கு ஏற்றனால சொல்லுவாங்க
1000 ரூபா 200 ரூபா சொல்லுவாங்க. நிறைய பீஸ் இருந்துச்சுன்னா 4 கிலோ 15 பீஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போய் பொறிச்சு அவங்க பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. மீன் வாங்குறாங்க, அவங்க ஆஃபர் சொல்றது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறது செய்யும். நம்ம 5 கொடுக்கலாம், மத்தி கொடுக்கலாம், மத்தி 1/2 கிலோ மாதிரி. அது நான் சொல்றேன், 1/4 கிலோவா அதோடைய காஸ்ட் எவ்வளோ வரும்? 1/4 கிலோனா 150 ரூபா வரும். சரிங்களா? 150 ரூபா கொஞ்சம் அப்படி பார்க்காதீங்க. 1/4 கிலோனா 150 ரூபா வராது. டைனிங் எவ்வளோ தான் வெயிட் டைனிங் வராது. சரியா? டைனிங் அப்போ 350 ரூபா நாளை பிடிங்க. 350 ரூபா நாளை பிடிங்க. நம்ம 100 ரூபா 85 ரூபா வருது. அது ஓகேவா? வர்ற ஒரு கஸ்டமருக்கு 40 ரூபா போடுவோம். அப்படி சொன்னா நம்ம போஸ்டர் போடுறது எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். 10 சேர் வாங்கி போட்டுருங்க. இதுல வந்து கண்ணாடி கிளாஸ் இருக்கும். கண்ணாடி எங்க ஊர்ல எல்லாம் மருமகன் வந்து அடைன்னு கூப்பிட மாட்டாங்க.